ரைட். என்னோட வாழ்க்கையில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு விஷயம். வெரி குட். அவ்வளோ சந்தோஷம். அடுத்த விஷயம் எனக்கு வாழ்க்கையில் கவலை வந்து ஒரு கவலை. உங்களோட வாழ்க்கை வைக்கலாம், நடந்து வைக்கலாம், உங்களுக்கு நடந்து தோல்வி வைக்கலாம். என்ன எங்களோட அப்பட மூத்து, என்னது எங்களோட அப்பட மூத்து கவலை, சரியான கவலை. அதை மாதிரி வேற இருந்தால் வாழ்க்கையில் சரியான ஒரு சந்தோஷமான நிலைமையும் வரும், வாழ்க்கையில் சரியான கவலையான சந்தர்ப்பம் வரும். இப்போ யூனுஸ் சொன்ன மாதிரி அவரோட அப்பா மௌத்தாயின்னு அவருக்கு கவலை, கடுமையான கவலையான. உங்களுக்கு உம்மம்மா மௌத்தாயினே கவலை. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகினே சந்தோஷம் இப்படி வரும். இப்போ லைஃப்பில் எப்படி வரும்? சந்தோஷமான நிலைமை, கவலையான நிலைமை. இதில் நாங்கள் லைஃப்பில் எங்களுக்கு அடிப்படையாக வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? அடிப்படை பேசிக் கொடுத்தியே நான் வச்சுருவோம். சொல்லுவோ பாபோம். இதுவும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள புலகள். இதை நல்லா நீங்கள் அடிப்படை மனசில் பாய்ஞ்சு கொள்ளணும். என்ன ரெண்டு ஒன்று வரலாம், கவலை. இந்த கவலையை நாங்கள் அளவுக்கு அதிகம் கொண்டு போனால் நாங்கள் நோயாளியாக மாறிடுவோம். ஒரு ஆள் மூத்தாகலாம், பிஸ்னஸில் பெரிய லொஸ்ட் ஆகலாம், பயங்கர கடன் ஆகலாம், டெஸ்ட் ஒன்றில் ஃபெயில் ஆகலாம், போட்டி ஒன்றில் ஃபெயில் ஆகலாம், ஸ்போர்ட்ஸில் ஃபெயில் ஆகலாம். மனசில் எடுக்கணும், இதுவும் கடந்து போகும். 2 வருஷம் போகிறது போதும், இதுக்கெல்லாம் கவலைப்படுறா, ஒரு சப்ஜெக்ட் ஆகிது, ஒரு செய்தியா அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சந்தோஷம், சந்தோஷம் நடக்கும். மனசு நிறைய சந்தோஷம். இந்த சந்தோஷம் அளவுக்கு மீறினால், நல்லா ஞாபகம் சொல்லுவோம், சந்தோஷம் அளவுக்கு மீறினால் மென்டல் ஆகும், நோயா போய்க்குவான். தெரியுமா? சந்தோஷம் மேலும் ஆகினாலும் மென்டல் ஆகிடுவான், கவலை கூடினாலும் மென்டல் ஆகிடும். என்னத்தை நான் யோசிக்கணும்? அப்படிலாம் இருக்கோம். நீங்கள் சந்தோஷம் வருதா, இதுவும் கடந்து போகும். ஒரு காலத்துக்கு இந்த சந்தோஷம் இல்லாம போயிட்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின டைம் இந்த சந்தோஷம் உங்களுக்கு இப்போ இப்போ எல்லாரும் உண்டு. எங்களை விட ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகாதவன் எங்களை விட கூட மார்க் இருக்கிறான். அப்படியா? இதே மாதிரி கவலைக்கேனே, கவலை இல்லாம மூத்தாயினார். இந்த நாளும் கால் நிலைமையிலே மூத்தாயினார். நாங்கள் நோயா உலகத்தில் பிள்ளைகள் நல்லா எடுத்துருவோம். உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு சிறை ஒண்டிக்கு. அது என்ன சிறை? நினைப்பான், இவன் என்னத்தை நினைப்பான், அவன் என்னத்தை நினைப்பான், இவன் என்னத்தை நினைப்பான்னு நினைச்சுட்டே வாழ்றானே, இவன் தான் ஆகப்பெரிய சிறை. உலகத்தில் அவனை பற்றி யோசிக்கலாம். இவனை பற்றி யோசிச்சு யாரு டைம் இல்லை. வளர்ந்தா எங்களை பற்றி யோசிக்க ஒத்தம் இல்லை. அவனுடைய பிரச்சனை அவனால் யோசிக்கலாம். மீறான் நான் நினைக்கிறேன், அவனுக்கு நினைக்கிறேன், நான் நினைக்கணும், இவனுக்கு நினைக்கணும். சொல்லி சொல்லியே காலை போட்டாங்க. நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய லைஃப் லெசன்ஸ் 2. நம்ம என்னன்னா 2 லெசன் சொல்லிட்டாங்க. எந்த சந்தோஷம் வந்தா அளவுக்கு மிக தலைக்கு எடுத்துக்கலாம். வாழ்க்கையில போல நிறைய பேர் சூசைட் பண்றேன், தற்கொலை செய்யறேன், இதாகுது. என்ன தெரியுமா? ஒரு லோன் வந்து என்ன செய்யற, காலை வைக்கிற, அதுவும் தாண்டி என்ன செய்யற, ஊட்ட வைக்கிற, கூலிக்கிறியடா. நீ எதுக்கு தூக்கில போடுறாய்? அவன் வந்து கொண்டா பரவாயில்ல, கடங்காரம் வந்து கொள்ளிட்டான் பரவாயில்ல, நீ எந்த பேச்சு மரத்துல தூங்குறாய்? என்ன செய்யா தெரியாதாப்பா? இப்போ நான் போன மாதம் ஒரு கேஸ் நினைக்கிறேன். அது என்ன கேஸ் தெரியுமா? அது சந்தோஷம் கூட, அது சந்தோஷம். ஒரு விஷயத்துல அது எண்ணிட்டு வைங்களா, அதில் வாழ்க்கையில் ஒரு விஷயம் முடிஞ்சு சொல்ல வரல. லைஃப்ல பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையில பேலன்ஸ் பண்ண தெரியும். கவலைகளும் சந்தோஷம் வரும். எடி எடுக்கணும், கையெடுத்து இதுவும் கடந்து போகும்.